ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜே. இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் பேர் மிஸ்டர் சூர்யா. இந்தியாவிலே வந்து டாப் 10 பிஸ்னஸ்மேன்ல இவரும் ஒருத்தர். இவர் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஐக்கானா இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹிம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? I'm good, by the way. Thanks for inviting me. I'm glad to give an interview in this channel. தேங்க்யூ சார். ஸோ வாட்ஸ் யூர் சீக்ரெட் ஆஃப் யூர் சக்ஸஸ்? எல்லாரும் சக்ஸஸ் முன்னாடியும் நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஏன் சக்ஸஸ் அப்படி இல்லை, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒன். என்ன சார் சொல்கிறீங்க? கொஞ்சம் அதை பற்றி சொல்ல முடியுமா? யா ஷுவர், கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு நாள் நான் டென்ஷனாக பார்க்கில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். டேய், எங்கடா ஊர் சுத்திட்டு இருக்க? டைமா வை, சும்மா சும்மா கால் பண்ணாத எனக்கு. ஐயோ, தம்பி உட்காருப்பா. யாருங்க நீங்க? நீங்க எதுக்கு அதெல்லாம் சொல்றீங்க? உங்க வேலையை பாருங்க. தம்பி உட்காருப்பா. ஐயோ, இந்தாப்பா தண்ணி குடி முதல்ல. தேங்க்ஸ். தம்பி என்னாச்சுப்பா, ஏன் டென்ஷனாக இருக்க? நான் ஏன் உங்கள்கிட்ட அதெல்லாம் சொல்லணும்? தம்பி நீ இதை என்கிட்ட சொன்னால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகப்பா. நான் யாரோ தானே, நான் உன்னை ஜட்ஜ் பண்ணவா போகிறேன்? யார் தான் நான் சொல்றதை கேட்குறா? யாரும் இல்லை எனக்கு. அதான் நான் இருக்கேன்ல, சொல்லுப்பா. ஒருத்தன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனா எனக்கு பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கு. முடியலையா? தம்பி என்னாச்சுப்பா? இயர்ஸா கூட இருந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டா. பத்தாவதுக்கு ஃப்ரெண்ட்ஸும் முன்னாடி ஒரு மாதிரி பேசுறானுங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேசுறானுங்க. கூட இருந்துகிட்டே இப்படி பண்றானுங்க. சரி, காலேஜ் போய் படிக்கலான்னு பார்த்தாலும் எனக்கு ஒழுங்கா வரல. டீச்சருக்கும் என்னை பிடிக்கல, சும்மா சும்மா திட்டிகிட்டே இருக்காங்க. சரி, வீட்டுக்கு போய் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அங்கேயும் அப்பா ஏன்டா இவ்வளோ அரியர் வச்சிருக்கேன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அம்மா நீ எல்லாம் பிள்ளையான்றாங்க. முடியலையா? எல்லா சைடும் ஒரே பிரச்சனையாக இருக்கு. என்ன பண்ண போகிறேன் ஒன்றுமே புரியலையா? தம்பி நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், கேளு. அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காத. நீ பார்க்க என் பையன் மாதிரியே இருக்க. சொல்கிறது வேணா உனக்கு பூமர் இல்லை, கிரிஞ்சாக இருக்கலாம். ஆனால் கேளு. சரி சொல்லுங்கய்யா. ஒரு பொண்ணு இல்லைன்னா என்னப்பா, இன்னொரு பொண்ணு. போகிறவங்களை எப்பயும் பிடிச்சி வைக்க முடியாது. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறதப்பா உண்மையான காதல். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் உன்னை பற்றி பேசுகிறாங்கன்னு நீ ஒன்றும் வருத்தப்படாத. உன் மனசுக்கு தெரியும்ல நீ யாருன்னு. அது போதும்ப்பா. உங்கள் அப்பா அம்மா உன் அரியரை பற்றி உன் படிப்பை பற்றி பேசுகிறாங்கன்னு வருத்தப்படாத. நீ ஃப்யூச்சரில் வளர்ந்து ஒரு நல்ல இடத்துல போய் உட்காரணுன்றது தான் அவங்களோட எண்ணம். உன் ஆசிரியர்கள் உன் படிப்பை பற்றியோ இல்லை உன்னை பற்றியோ படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? நீ ஃப்யூச்சரில் வளர்ந்து ஒரு நல்ல இடத்துல போய் உட்காந்து உன் லைஃப்பை நீயே மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தான்ப்பா. எங்கே சிரித்து பேசிட்டா நீங்கள் படிக்க மாட்டீங்களோ, ஒரு விஷயத்த சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்களோன்ற நினப்பு தான்ப்பா. அதனால தான்ப்பா அவங்க உங்களை திட்டுறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் உங்களை பிடிக்காமலாம் இல்லை. உங்கள் உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னு தான்ப்பா. படிப்பு வரலன்னு விட்டுறாத. பேய் மாதிரி படி. புரியலையா? திரும்ப திரும்ப படி. ஒரு நாள் நீ நல்ல நிலைமைக்கு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. போய் படிச்சு திரும்பி வா. வந்து எல்லாருக்கும் நல்லது செய். இப்போ போய் உன் நல்ல லைஃபா ஸ்டார்ட் பண்ணு. ஐயா, நீங்கள் இப்போ சொன்னதுக்கு அப்புறம் ஐ ஃபீல் பெட்டர். இப்போ என்ன பண்ணணும்னு புரியுது. ரொம்ப நன்றியா. ஐயா ஐயா ஐயா, ரொம்ப நன்றியா. எதுவும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்கய்யா. பரவாயில்ல, என் பையன் மாதிரி தான். ஐயா ஐயா, உங்கள் பேர் என்னையா? சிவம்பா. நீங்கள் சொல்லும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது சார். ஹவு டு யூ ஃபீல் ஆஃப்டர் பிகமிங் எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன்? ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். அன்னைக்கு அவர் அங்கே இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. அதே மாதிரி நான் அவர்கிட்ட அன்றைக்கி பேசினேன்னா இவ்வளோ தூரம் என்னால் வந்திருக்க முடியாது. நான் டெய்லி அவர் நினச்சி பார்ப்பேன். இவ்வளோ சொன்னார், பட் அவர் ஃபேஸ் கூட நான் சரியாக பார்க்கல. பட் ஐ லவ் ஹிம் மோர். அதுக்கப்புறம் நான் நிறைய வாட்டி தோற்றேன். ஆனால் அவர் சொன்ன ஒன்று மட்டும் தான் என் மைண்டில் இருந்துச்சு, அவர் சொன்ன வார்த்தை. ஸோ அவரை மாதிரியே ஐ லேர்ன் திங்ஸ் லைக் அ கோஸ்ட். காஸ் ஆஃப் ஹிம் அண்ட் மை எஃபோர்ட்ஸ்
ஐ எம் ஹியர் நவ். சார் உங்கள் ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஹோப் த வியூவர்ஸ் ஆல்சோ கெட் இன்ஸ்பயர்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. அன்பே சிவம். திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும். கோரிக்கை நிறைவேற்றப்படும். இந்தப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. POV, Anaku and Apa Easy AA short film Aduka. அந்த சீன்லாம் இங்க இல்ல, வாங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. மூணாவதா ஒருத்தர் சொன்னீங்க, அவன் எப்படா ஃபுல் டெரரா பைத்தியம். ஏன் முன்னாடி வந்து பேசுற? என்ன தெரிகிறது? கீழ பாரு, கீழ 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 பாரு. அட பொம்மால ஆசைப்பட்டு ஒரு பிள்ளை லவ் பண்ணேன். இப்ப அதுவும் இல்லை ஆயிடுச்சு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மாமா நோட்ஸ் எடுத்துக்கோ, அப்படியே கையில ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. யாருதான் நான் சொல்றதை கேட்கறா? யாரும் இல்லை எனக்கு. யாரும் இல்லை எனக்கு. யாருதான் நான் சொல்றதை கேட்கறா? யாரும் இல்லை எனக்கு. அன்றது முன்ன மாதிரி சொன்னோம், ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டரோட முருகன் போட்ட மாதிரி சித்தா மாதிரியே வச்சு